ஹாஸ்பிட்டல்லேருந்து டீன் கால் பண்றாங்க நம்ம ராஜாங்கத்துக்கு. "ஐயா நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் குடுக்கணும். அந்த அவார்ட் ஃபங்ஷன் இருக்கே. நீங்க கண்டிப்பா வரணும். உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக நான் கால் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் மேடம். எனக்கும் அத பத்தி ஞாபகம் இருக்கு. அதுல கொஞ்சம் திருத்தம் மேடம். அதுவும் இருக்கட்டும். அது இல்லாம உங்க காலேஜ்ல படிக்கிற என் மருமக தமிழ்ச்செல்விக்கு வந்து நான் பாராட்டு விழா ஒண்ணு நடத்தலான்னு இருக்கேன். எல்லா உயிரும் காப்பாத்துன பங்கு வந்து முதல்ல அவளுக்கு நெறையவே இருக்கு. அதனால நான் அவளுக்கு எதனாலும் செய்யணும்னு நெனைக்கிறேன். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்றாரு. இத கேட்ட இந்த டீனுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்விய எப்படி இருந்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அவங்களும் பிடி குடுத்துவே பேச மாட்றாங்க. உடனே அவங்க மச்சினிச்சி கிட்ட தூது போயிட்டு எப்படியோ அக்கா கிட்ட பேசணும்னு பாக்குறாங்க. அப்ப கூட அவங்க முகம் குடுத்து கூட பேச மாட்றாங்க. சேதுவோட அத்தை பொண்ணு ஐஸ்வர்யா வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கா சேது கிட்ட. இத பார்த்து பொறாமடைஞ்ச தமிழ்ச்செல்வி தங்கச்சி வந்து அவள வார்ன் பண்றா. "நீ தேவையில்லாம என் மாமா கிட்ட பேசுற அளவு வச்சுக்காத. நீ வந்த வேலைய என்னவோ அத பாருன்னு" சொல்றாங்க. கோவத்துல ஏதோ கடுமையா திட்டிர்றாங்க. உடனே ஐஸ்வர்யா கோச்சுக்கிட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "இது மாரி தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி வந்து என்ன திட்டுறா. நான் மாமா கிட்ட பேசினேன். இவளுக்கு என்ன வந்துச்சுன்னு" சொல்லிட்டு புகார் பண்றா. அடடா! இது நல்ல ஒரு காரணமாச்சே. சொல்லவே தேவையில்ல இந்த ஈஸ்வரிக்கு. எதனா ஒண்ணு பண்ணுவா. உடனே என்ன பண்றா, தமிழ்ச்செல்வி பத்தி அந்த பொண்ணு ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட கேட்கிறா. அவளும் வந்து தமிழ்ச்செல்வி இப்ப தப்பு தப்பா சொல்றா. அவ வயித்துல வர குழந்தை வந்து அவன் சேர்த்தது இல்ல. 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே விவாகரத்து ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. எப்படியோ திருப்பி ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைய உண்டாக்கி பழி தீர்க்கணும் பார்க்குறா இந்த ஈஸ்வரி. ஏன்னா போஸுக்கு எதுவுமே கிடைக்கலல்ல. பணமும் கிடைக்கல. வாழ்க்கை எப்படி போச்சுல்ல. அந்த கோவத்துல வந்து ஐஸ்வர்யா பயன்படுத்தி எப்படியோ ராஜாங்கத்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி காத்துட்டு இருக்கா. கூடவும் அவ பொண்ணு சித்ராவும் துணையா இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.